நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றூடாக ஓர் சிறு கதை. இந்த கதையை எழுதி அதற்கு குரல் பதிவும் செய்து அனுப்பி வாய்த்தவர் தாயத்திலிருந்து அன்பு அறிவிப்பாளர், அன்பு கவிஞர், அன்பு கதாசிரியர் சகோதரி இந்திரா ஆனந்தன். அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவர் குரலில் இதோ. மதிமயக்கம் சிறுகதை. பன்னியார் விட்டு திலக்சன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனின் பெற்றோர்களும் தங்கள் ஒரே பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும் என அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்தார்கள். அவன் கேட்டால் உடனே பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து விடுவார்கள். மரம் பழுத்தால் வௌவால் கூட்டம் சிறகடிப்பது போல திலக்சனை சுற்றி அவன் பணத்தை வசூலிப்பதற்காக மாணவர் கூட்டங்கள் எப்போதுமே அவனை சுற்றி வட்டமிட்ட கொண்டும் இருக்கும். திலக்சன் படிப்பில் அடிமட்டம்தான். திலக்சன் 16 வயதிலேயே புகை பிடிக்க பழகிக்கொண்டான். இதை கண்ட பன்னியார் வீட்டு தோட்ட வேலை செய்யும் முத்து அவனின் நடத்தை பற்றி திலக்சன் அப்பாவுக்கு சொல்ல வீடே 2 பட்டது. வேலைக்கார நாய், நான் போடும் மிச்சத்துக்கு வாலாட்டி கொண்டு என் பிள்ளையை தூற்றுகின்றான் என கன்னத்தில் ஒரு அறையும் கொடுத்தார். நல்லது செய்ய போய் தான் பட்ட துயரத்தை விட திலக்சன் கெட்டு போக போறான் என்று மன ஆதங்கம் கொந்தளித்து அடங்கியது எனலாம் முத்துவுக்கு. திலக்சன் மது மாது 2க்கு நிரந்தர அடிமையானான். காதல் என்ற போர்வையில் பெண்களை விலை வீசுவதும் திலக்சனுக்கு தனி சுகம் எனலாம். திலக்சன் காதல் விலையில் பேரழியான அவனின் நண்பன் சகோதரி சுமதி விழுந்தாள். இதை அறிந்த திலக்சனின் பெற்றோர்கள் சுமதி கீழ் சாதியில் பிறந்த ஏழை பெண், அவளை விட்டும் விடும்படி கெஞ்சினார்கள். அவனும் விடவில்லை. சுமதி கருவுற்று இருப்பது தெரிந்த சுமதியின் அண்ணன் திலக்சன் நண்பனுமான அருண் உடனே திலக்சன் சுமதிக்கும் பதிவு திருமணம் செய்து வைத்தான். இதை அறிந்த பன்னியார் குடும்பம் சமூகத்தின் ஏளனத்துக்கும் விமர்சனத்துக்கும் முகம் கொடுக்க முடியாது லண்டன் போய் சேர்ந்து விட்டார்கள். திலக்சனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானக்கண் திறக்க பெற்றோரையும் பணத்தையும் இழந்துவிட்ட தவிப்பில் சுமதிக்கு நாளும் அடியும் உதையும் துவக்க துவங்கினான். சுமதி பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆனால் திலக்சன் திருந்துவதாக இல்லை. இதனால் திலக்சனை சுமதியின் பெற்றோர்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். சுமதி தன் பிள்ளையை வளர்க்க புடவைக்கடை ஒன்றில் வேலைக்கு போகத் தொடங்கினாள். இதை அறிந்த திலக்சன் சுமதியை தீர்த்து கட்ட வேண்டும் என்று வாளுடன் அவள் வேலியால் வரும் வழியில் பற்றைக்குள் மறைவில் ஒளித்து நின்றான். அவள் வரும்போது வெட்டினான். அவள் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்தாள். இதை கண்டவர்கள் போலீசுக்கு அறிவிக்க அவளை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து திலக்சன் சிறையில் அடைத்தார்கள். இதை அறிந்த திலக்சனின் மனைவி காயங்களுடன் கை குழந்தையோடும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன் கணவனை விடுதலை செய்யும்படி அழுது கொண்டு நின்றாள். போதை தெளிவடைந்த நிலையில் இருந்த திலக்சன், நான் வெட்டி விழுத்தின மனசு எப்படி இங்கு வந்தாள் என விடும்படி கெஞ்சி அழுகின்றாள் என மூளையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தான். பொல்லோடு வந்த போலீஸ்காரண்டே, ஏனடா அந்த பெண்ணை வெட்டினாய் என அடிக்க, ஐயா நான் போதையில் மனைவியை என்று தெரியாமல் வெட்டிவிட்டேன் என்று அழுதான். ஆனால் சுமதி கணவனை விட்டு விடும்படி அழுதாள். அவள் தோளிருந்த குழந்தையும் அப்பா அப்பாவென அழுதது. அப்போதுதான் திலக்சன் ஞானக்கண் திறக்க தொடங்கின. என் மனைவியை கொலை செய்து துடித்து நின்று அவள் செத்திருந்தாள். என் பிள்ளையின் நிலை என்ன? தாய்க்கு பின் தாரம் என்பது உண்மைதான். இனிமேல் நான் குடிக்கக்கூடாது. என் மனைவி பிள்ளையை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டுமென நல்லதை சிந்திக்க தொடங்கியது. பன்னியார் வீட்டு வேலைக்கார முத்து 2 கரங்களையும் கூப்பி போலீஸ்காரனும் மன்றாடினான். ஐயா, பன்னியார் வீட்டு ஏசமான் தவறுதலாக மனைவியை வெட்டி விட்டார். சாதாரண காயம். அவரை விடுதலை செய்யுங்கள் என்று கெஞ்சியல போலீஸ்காரன் முத்துவுக்கு ஓங்கி அடிக்க போகின்றார். பணக்காரன் என்றால் என்ன குற்றமும் செய்யலாமோ? முத்துவையும் சுமதியையும் மாறி மாறி ஸ்டேஷனை விட்டு போகும்படி துரத்த திலக்சனின் குழந்தை அப்பா அப்பான கைகளை நீட்டி தகப்பனிடம் அழுவதை கண்ட போலீஸ் உயர் அதிகாரி, பாதிக்கப்பட்டவர்கள் விடும்படி கேட்பதால் அவர்கிட்ட கையொப்பத்தை வாங்கிவிட்டு விடுதலை செய்யுங்கள். அந்த பாப்பா அழுது வருத்தம் பெறப்போகுது. இப்படியான அப்பன்கள் எப்ப திருந்த போறாங்கள் என்று பெருமூச்சு விடுகின்றார். திலக்சன் முத்துவை கைகூப்பி, இனி குடிக்க மாட்டேன சொல்லடா சுமதியிடமென. முத்து, அதுவே போதும். என் உடம்பில் உன் வீட்டு சாப்பாடு ரத்தம் ஓடுது.
நன்றி கடன் மறவன் அல்ல நான் என திலக்ஷனின் கையில் மாட்டியிருந்த விலங்குகள் கலட்டப்பட்டன. ஆவலோடு தன் குழந்தையை முதலாக தூக்கி முத்தமிட்டு மகிழ்ந்தான். குழந்தை திலக்ஷன் மீசை மயிரை பிடித்து இழுத்து கன்னத்தை வருடி மகிழ்ந்தது. சுமதியின் கண்கள் ஆனந்த மழை பொழிந்தன. திலக்ஷன் மனைவியை மறுகையால் அணைத்தபடி வீடு நோக்கி சொல்கின்றார்கள். நன்றி 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 அன்பு சகோதரி, அன்பு அறிவிப்பாளர் என்ற ஆனந்தன் தாயத்திலிருந்து அற்புதமாக அந்த கதையை எழுதி அவர் குரல் வடிவில் அதை நகர்த்தி எங்கள் கழகத்துக்கு அனுப்பி வைத்த எங்கள் சகோதரி கவிதாயினி இந்திரோ ஆனந்தன் அவர்களுக்கு ரொம்பவுமே நன்றி. இன்னும் பல கதைகளை எதிர்பார்க்கின்றோம். எங்கள் காட்டுக்கு அனுப்பி வையுங்கள், நாம் சேர்த்துக்கொள்வோம். அன்பு அறிவிப்பாளரே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் இப்போது விடை பெறுகின்றேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். மது பழக்கம் மறந்து விடு தம்பி, ஓ மனைவி மக்க இருக்குதடா உன்னத்தானே நம்பி. அண்டா குண்டாவையும் அடகு வச்சிட்டேன், ஆட்ட மாட்ட வித்து குடிச்சு அழிச்சிட்டேன். அண்டா குண்டாவையும் அடகு வச்சிட்டேன், ஆட்ட மாட்ட வித்து குடிச்சு அழிச்சிட்டேன். குடியால் தெருவில் கிடக்கும் குப்பையாகிட்டேன், குடியால் தெருவில் கிடக்கும் குப்பையாகிட்டேன். குடும்பமானத்தையும் கப்பல் ஏத்திட்டேன். மானங்கெட்ட 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 சாராயத்தை மறந்து விடு தம்பி, நீ மறக்கலனா சீக்கிரமா நீட்டிக்குவ கம்பி. மானங்கெட்ட சாராயத்தை மறந்து விடு தம்பி, நீ மறக்கலனா சீக்கிரமா நீட்டிக்குவ கம்பி. குடியால கேவல நாம் பட்டேன், ஏடுகட்ட குடியால கேவல நாம் பட்டேன். தினந்தோறும் சந்தி சிரிக்க சீரழிஞ்சு கெட்டேன், தினந்தோறும் சந்தி சிரிக்க சீரழிஞ்சு கெட்டேன். அண்ணன் தம்பி காரி துப்ப சின்ன பின்ன பட்டேன், அண்ணன் தம்பி காரி துப்ப சின்ன பின்ன பட்டேன். அப்பா ஆத்தா மரியாதைய காத்துல நான் விட்டேன், அட அப்பா ஆத்தா மரியாதைய காத்துல நான் விட்டேன். என்ன போல கோடி பேர் நாட்டில் கிடக்குறான், ஈரல் வந்து நடப்போனமா ரோட்டில் நடக்கிறான். என்ன போல கோடி பேர் நாட்டில் கிடக்குறான், ஈரல் வந்து நடப்போனமா ரோட்டில் நடக்கிறான். தாறுமாறா தண்ணி போட்டு பல்டி அடிக்கிறான், அட தாறுமாறா தண்ணி போட்டு பல்டி அடிக்கிறான். சோறு போடும் பொண்டாட்டிய சொல்ட்டி அடிக்கிறான், அட சோறு போடும் பொண்டாட்டிய சொல்ட்டி அடிக்கிறான். வேணாண்டா குடி பழக்கம் ராசா ராசா, ஆனதடா தமிழகமே சாராய சீசா. வேணாண்டா குடி பழக்கம் ராசா ராசா, ஆனதடா தமிழகமே சாராய சீசா. மாறி மாறி பல பேரு ஆட்சிக்குத்தான் வந்தான், மாறி மாறி பல பேரு ஆட்சிக்குத்தான் வந்தான். மக்களுக்கு மொத்தமாக இன்னலத்தான் தந்தான், மக்களுக்கு மொத்தமாக இன்னலத்தான் தந்தான். மது விலக்கு நடக்கும்னு ஓட்டு போட சொன்னா, மது விலக்கு நடக்கும்னு ஓட்டு போட சொன்னா. வக்கனையா ஓட்ட வாங்கி வாய மூடி நின்னா, வக்கனையா ஓட்ட வாங்கி வாய மூடி நின்னா. வாழும் மக்க வாழும் மக்க, இந்த வாழும் மக்க வரி பணத்தை சுரண்டி எடுத்துட்டான், வளைச்சு போட்டு லஞ்சம் வாங்கி நாட்டை கெடுத்துட்டான். வாழும் மக்க வரி பணத்தை சுரண்டி எடுத்துட்டான், வளைச்சு போட்டு லஞ்சம் வாங்கி நாட்டை கெடுத்துட்டான்.
கண்ட இடத்தில் தாசுமாக்க திறந்து கெடுத்துட்டான், கண்ட இடத்தில் தாசுமாக்க திறந்து கெடுத்துட்டான். கஞ்சிக்கில்லா ஏழைகளை பாடுபடுத்திட்டான், கஞ்சிக்கில்லா ஏழைகளை பாடுபடுத்திட்டான். வேணாண்டா குடிபழக்கம் ராசா ராசா, நீ தல நிமிந்து வாழுவடா புதுசா புதுசா.